வெல்கம் டு நரதர் அகாடமி. இந்த வீடியோவில் மெக்கானிக்ஸில் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்ற டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பேரலல் ஃபோர்ஸஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, எப்படி இந்த பேரலல் ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ரிஜிட் பாடியில் நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? ஒரு ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பாயிண்டில் தான் ஆக்ட் பண்ணும். பட் வந்து அதோட அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ அந்த ஒரு ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ் do not meet at a point இருந்ததுன்னா அது பேர் parallel force. அதாவது அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எப்படி இருக்கணும், பேரலாக இருக்கணும். பேரலல்னா என்ன, அது எந்த பாயிண்ட்லேயும் மீட் பண்ணலைன்னா அதை பேரலல்னு சொல்லுவோம் இல்லையா, இது போல் தான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு ரிஜிட் பாடியில் இது போல் 4 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கணும், பேரலாக இருக்கணும். தட் மீன்ஸ் தே டு நாட் மீட் அட் எனி பாயிண்ட்டாக இருந்ததுன்னா அதை என்ன சொல்கிறோம், பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பேரலல் ஃபோர்ஸஸில் மேஜராக 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், இன்னொன்று வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அது பேர் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இல்லை ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையும் ஒரு ஃபோர்ஸ் வந்து பேக்வர்ட் டைரக்ஷன்லையும் இருக்குது, பட் பேரலல் தான், பட் ஒன்று வந்து ஃபார்வர்ட்லேயும் ஒன்று வந்து பேக்வர்ட்லேயும் இருக்குது அப்படின்னா அது பேர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ரைட். இப்போ இதோட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போது ரிசல்டன்ட் ஆஃப் 2 லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் முதல்ல பார்ப்போம். இப்போ ஒரு ரிஜிட் பாடியில் ஏன்ற பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது P, அதோட மேக்னிடியூட் P. Bன்ற பாயிண்டில் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அதோட மேக்னிடியூட் Q அப்படின்னு எடுத்துப்போம். ரெண்டும் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துப்போம். லைக்னா என்னது, தே ஹாவ் த சேம் டைரக்ஷன். ஓகேவா? அப்போ இதோட ரிசல்டன்ட் என்னவா இருக்கும்னா P + Q. ஓகேவா? அதோட ரிசல்டன்ட் என்ன, P + Q. ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் P + Q. அப்போ இது எங்கே ஆக்ட் பண்ணுதுன்றது தெரியணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் Pயும் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் Q இருக்கு இல்லையா, அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஜாயின் பண்ணுற லைன் தான் AB. ஓகேவா? ஏபின்றது என்னது, இட் இஸ் த லைன் ஜாயினிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் P அண்ட் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் Q. இந்த ஏபின்ற லைன் இருக்கு இல்லையா, இதில் சம்வேர் அட் Cயில் தான் நம்மளோட ரிசல்டன்ட் ஆஃப் P அண்ட் Q இருக்கும். ஓகேவா? தட் மீன்ஸ் ஏபி, ஏன்றது லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் P, Bன்றது லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் Q. அப்போ இதோட ரிசல்டன்ட் P + Q எங்கே ஆக்ட் பண்ணுன்னா Cன்ற பாயிண்டில். Cன்றது எங்கே இருக்குன்னா, இட் இஸ் ஆன் த லைன் ஜாயினிங் AB. அப்போ இந்த C வந்து பொசிஷன் என்ன, எக்ஸாக்டாக இன் பிட்வீன் A அண்ட் Bன்னு சொல்லியாச்சு. எக்ஸாக்ட் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் பை திஸ் ஃபார்முலா, P × AC = Q × CB. இது வந்து பொசிஷன் ஆஃப் Cயை கொடுக்கும். ஓகேவா? ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட், ரிசல்டன்ட் ஆஃப் 2 அன்லைக் அண்ட் அன்ஈக்குவல் பேரலல் ஃபோர்ஸஸ். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் என்னன்னு சொன்னோம் இல்லையா, அன்லைக்னா என்னது, தே ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் அது அன்லைக்னு சொல்கிறோம். அன்ஈக்குவல்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரே ரிஜிட் பாடியில் 2 பேரலல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் அண்ட் அன்லைக்காக இருந்ததுன்னா, ஒரே மேக்னிட்டியூடு பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுன்னா அதோட ரிசல்டன்ட் 0 ஆகிடும். அதனால தான் நம்ம என்ன போடுறோம் இங்கே, அன்லைக் அண்ட் அன்ஈக்குவல். ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு, அன்லைக் அண்ட் ஈக்குவலாக இருந்தால் மேக்னிட்டியூட் என்ன ஆகும், 0 ஆகிடும். ஸோ அப்போ அது பேர் என்னது, ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஸோ அது வந்து ஸ்பெஷல் கேஸு, நம்ம அதில் போகலை. இப்போ ஜென்ரலாக என்ன பார்க்குறோம், அன்லைக் அண்ட் அன்ஈக்குவல் பேரலல் ஃபோர்ஸஸ். இதுவும் அதே போல் தான், ஒரு ரிஜிட் பாடியில் Pன்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஏன்ற பாயிண்டில் ஆக்ட் பண்ணுது, இன்னொரு ஃபோர்ஸ் Q Bன்ற பாயிண்டில் ஆக்ட் பண்ணுது. இது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன், இது பேக்வர்ட் டைரக்ஷன் எடுத்துப்போம். அப்போ இதோட ரிசல்டன்ட் எங்கே இருக்கும்னு, எகெயின் ப்ரீவியஸ் கேஸ் போலவே தான், இந்த ஏபின்ற பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது இதோட ரிசல்டன்ட் எங்கே இருக்கும்னா சம்வேர் அட் C. Cன்றது என்ன, ஏபின்ற லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா Q - P இருக்கும். Q - P இல்லை P - Q. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் ஆஃப் த 2 ஃபோர்ஸஸ். இங்கே வந்து சம் ஆஃப் த 2 ஃபோர்ஸஸ். இங்கே என்னது டிஃப்ரென்ஸ், எது பிக்கர் ஃபோர்ஸோ அதுலேருந்து ஸ்மாலர் ஃபோர்ஸை சப்ராக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இங்கே Q > Pன்னு எடுத்துக்கிறதுனால Q - Pன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ரைட். இங்கேயும் அதே போல் இந்த Cயோட எக்ஸாக்ட் பொசிஷன் வேணும் இல்லையா, அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா, P × AC = Q × CB. ஓகேவா? இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த C இருக்கு இல்லையா, C வந்து எந்த ஃபோர்ஸுக்கு க்ளோஸராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபோர்ஸ் வந்து கிரேட்டரோ அந்த ஃபோர்ஸுக்கு க்ளோஸராக இருக்கும். ரைட்டா? ஓகே. இப்போது ரிசல்டன்ட் ஆஃப் 2 லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் பார்த்தோம், 2 அன்லைக் அன்ஈக்குவல் பேரலல் ஃபோர்ஸஸ் பார்த்தோம். அந்த 2ன்றது வந்து நம்ம எவ்வளோ ஃபோர்ஸஸ் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம் அந்த ரிசல்ட்டை. இப்போ நம்ம பர்டிகுலராக 3 பேரலல் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது அதில் எப்போ நமக்கு வந்து ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகுன்றதை பார்க்குறோம். ஓகேவா? 3 கண்டிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் ஆஃப் 3 கோப்ளைனார் பேரலல் ஃபோர்ஸஸ்.
ஸோ இங்கே வந்து ஏன்ற பாயிண்டில் பீன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, பீன்ற பாயிண்டில் கியூன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அடுத்து சீன்ற பாயிண்டில் இன்னொரு ஃபோர்ஸ் ஆர் ஆக்ட் பண்ணுது. இது இந்த 3 ஃபோர்ஸஸ் தான் உங்களோட 3 given forces acting on the rigid body. இதோட ஈக்லிபிரியம்க்கு என்ன கண்டிஷன் அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போது ஈக்லிபிரியமில் இருக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த 3 ஃபோர்ஸஸில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதனால தான் PQ வந்து அப்வர்ட் டைரக்ஷன்லையும் ஆர் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்லையும் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாமே சேம் டைரக்ஷனில் இருந்ததுன்னா ஈக்லிபிரியம் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகேவா? ரைட். இப்போது இந்த PQவோட ரிசல்டன்ட் இருக்கு இல்லையா, தேர் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் இல்லையா, அதோட ரிசல்டன்ட் வந்து சம்வேர் அட் C ஆக்ட் பண்ணும் இல்லையா, அந்த Cயும் இந்த R ஆக்ட் பண்ணுற Cயும் சேமாக இருக்கணும். இருந்தால் தான் எகெயின் உங்களுக்கு என்ன கிடைக்கும், கோப்ளைனார் தட் இஸ் கோப்ளைனார் ஃபோர்ஸஸ் ஈக்லிபிரியமில் கிடைக்கும். ஸோ இங்கே ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இதுதான் நம்மளோட P+Q அண்ட் P+Qவோட மேக்னிடியூட் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கணும். இருந்தால் தான் ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆகி 0 ரிசல்டன்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P/CB is equal to Q/AC equal to R/AB. இந்த கண்டிஷன் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ P is proportional to CB. CBன்றது என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q and R. Q is proportional to AC. ACன்றது என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் P and R. R is proportional to AB. ABன்றது என்ன, distance between P and Q. So 3 parallel forces equilibrium reach பண்ணணும் அப்படின்னா each force is proportional to distance between the other 2 forces. So இது ஒரு important result problems போடுறதுக்கு. So 3 parallel forces வந்து equilibriumல இருக்கணும்னா இதுதான் only possibility. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸஸ். இது என்ன அப்படின்னாக்க நம்ம லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் பார்த்தோம் இல்லையா, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. த ரிசல்டன்ட் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆஃப் கிவன் மேக்னிடியூட் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஆஃப் பாடி will always pass through a fixed point for all direction of parallelism. This point is called center of parallel forces. அதாவது இப்போ ஒரு ரிஜிட் பாடியில் n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போம், n நம்பர் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸஸ். அப்போ அந்த எல்லா பேரலல் ஃபோர்ஸஸையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ரிசல்டண்ட்டாக கொடுப்போம் இல்லையா, அந்த சிங்கிள் ரிசல்டன்ட் will pass through a point. அந்த பாயிண்ட் தான் என்னது, சென்டர் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ். இப்போது 2 men, one stronger than the other, have to remove a block of stone weighing 300 kg. ஓகேவா, ஸ்டோனோட வெயிட் என்ன, 300 kg. அதை 2 பேர் லிஃப்ட் பண்ணுறாங்க வித் ஏ லைட் போல். எப்படி லிஃப்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு லைட் போல் வச்சு, ஹூஸ் லென்த்து 6 meters. ஸோ போலோட லென்த் என்னன்னா 6 meters. வெயிட் ஆஃப் த ஸ்டோன் வந்து 300 kg. த வீக்கர் மேன் கேன் நாட் கேரி மோர் தென் 100 kg. ஸோ அதில் 2 பேரில் ஒருத்தர் வந்து வீக்கராக இருக்கான், அவன் வந்து 100 kgs தான் லிஃப்ட் பண்ண முடியும். வேர் மஸ்ட் த ஸ்டோன் பி டைட் டு த போல் ஸோ ஆஸ் டு அலோ ஹிம் டு ஹிஸ் ஃபுல் ஷேர் ஆஃப் வெயிட். ஸோ அப்போது ஒருத்தர் வந்து வீக்கரு, இன்னொருத்தர் வந்து ஸ்ட்ராங்கரு. அந்த வீக்கர் மேனோட கேப்பபிலிட்டி என்னன்றது மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டோனோட பொசிஷன் எங்கே வச்சாக்க ஸோ தட் தே கேன் லிஃப்ட் த ஸ்டோன் கம்ப்ளீட்லி. இதான் வந்து கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். இப்போது ஏபின்றது பொசிஷன் ஆஃப் ஏபின்றது அந்த போல்னு எடுத்துப்போம். அப்போது இது வந்து பொசிஷன் ஆஃப் த ஃபஸ்ட் மேன் அண்ட் திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் செகண்ட் மேன். ஒருத்தர் வந்து 100 kg மட்டும்தான் லிஃப்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ இங்கே 100 kg வெயிட் எடுத்துப்போம். இவர் 100 kg வெயிட் ஹோல்ட் பண்ணுறாரு. அப்போ ரிமைனிங் 200 kg வந்து யாருக்கு போகணும், இந்த செகண்ட் மேனுக்கு போகணும். இந்த போலோட லென்த் வந்து 6 meters. ஓகேவா? ரைட். அப்போது இப்போ இது ரெண்டும் வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் மாதிரி தான். ஏன்னா வெயிட்னாலே ஆல்வேஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ இது 100 kg, இது 200 kg. அப்போ 2 லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ ரிஜிட் பாடி, அது போல தான் அர்த்தம். அப்போ இதோட ரிசல்டன்ட் எங்கே இருக்குன்னா சம்வேர் அட் சின்ற பாயிண்டில் இருக்கும். இந்த சி வந்து ஏலேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு எடுத்துப்போம், அசியூம் பண்ணிப்போம். ஸோ எக்ஸில் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக 6 - x. ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 6 units. ஸோ நம்ம ரிசல்டன்ட் ஆஃப் பேரல் இந்த சியோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? சியோட பொசிஷன் என்ன. ஸோ இப்போது P × AC = Q × CB. இதுதான் சியோட பொசிஷன் கொடுக்குற ஈக்குவேஷன். ஸோ இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Pன்றது ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் 100 × AC. ஏசியோட லென்த் எவ்வளோ, எக்ஸ். 100 × x = 200 × 6 - x. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்னது, 4. ஸோ அப்போது 4 units டிஸ்டன்ஸில் இருக்கணும். அதாவது ஃபஸ்ட் மேன் அந்த வீக்கர் மேன் இருக்கான் இல்லையா, வீக்கர் மேனோட 4 units டிஸ்டன்ஸில் ஸ்டோன் பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் he can lift the weight. ஓகே, ரைட். Next, 2 like parallel forces P and Q act on a rigid body at A and B respectively. If Q is changed to P²/Q, show that the line of action of the resultant is the same as it would be if the forces were simply interchanged. இப்போ இந்த ப்ராப்ளமில் 3 different cases கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா 2 like parallel forces P and Q acting at A and B. ஸோ Pன்றது acting at A, Qன்றது acting at B. They are like parallel forces. ஸோ அதோட ரிசல்டன்ட் என்னவாக இருக்கும், P + Q acting at C,
where P into AC equal to Q into CB. இது first case. Second case என்ன கொடுத்திருக்காங்க? Q is changed to P square by Q. Qக்கு பதிலாக நம்ம என்ன ஃபோர்ஸ் மாற்றுறோம்? P square by Q மாற்றுறோம். மாற்றினா அதுக்கு ஒரு ரிசல்டன்ட் வரும் இல்லையா? ஸோ இது இங்கே இந்த கேஸ் எழுதிப்போம். P சேம் தான். Qக்கு பதிலாக P square by Q. அப்போ இதோட நியூ ரிசல்டன்ட்டோட பொசிஷனை நான் C டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ P into AC dash equal to, ஓகேவா, Q தானே, Q என்னது P square by Q into C dash B. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா PQ into AC dash equal to P square into C dash B. ரைட்டா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் Q into P, both sides கட் பண்ணிடுங்க, Q into AC dash is equal to P into C dash B. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கே என்ன இருக்குது? Q into CB equal to P into AC. இங்கே என்ன இருக்குது? Q into AC dash equal to P into C dash B. ஓகே, இப்போ இருக்கட்டும். இது ஃபஸ்ட்டு ரெண்டு ரிசல்ட்டையும் நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தேர்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். தேர்ட் என்ன இருக்குது? The resultant is the same as it would be if the forces were simply interchanged. இந்த ஃபோர்ஸஸை சிம்பிளாக இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். P-யை Q ஆகும், Q வந்து P ஆகும் இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா என்ன ஆகும்? P is acting at B and Q is acting at A. ஸோ அப்போ இதோட ரிசல்டண்ட்டை வந்து C டேஷில் எடுத்துப்போம். அப்போ இந்த கேஸ்க்கு நமக்கு ரிசல்டன்ட் என்ன வரும்? Q into AC dash equal to P into BC dash இல்லையா? அதே தானே இங்கேயும் இருக்குது. தட் இஸ் செகண்ட் கேஸோட ரிசல்டன்ட்டும் தேர்ட் கேஸோட ரிசல்டன்ட்டும் சேமாக இருக்குது. தேர்ஃபோர் என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்? தேர்ஃபோர் தி ரிசல்டன்ட் ஆஃப் P and P square Q is equal to resultant of Q at A and P at B. ஓகேவா? தட்ஸ் ஆல். The next problem. Three like parallel forces acting at the vertices of a triangle have magnitude proportional to their opposite sides. Show that their resultant pass through the incenter of the triangle. ஓகேவா? இப்போ த்ரீ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஒரு ட்ரையாங்கிளோட வேர்டிசஸில் ஆக்ட் பண்ணுது. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன், அதோட வேர்டிசஸில் த்ரீ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ PQRன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ரைட். இப்போது இதோட மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதோட ஆப்போசிட் சைடோட லென்த் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ P இங்கே இருக்கா, இதோட ஆப்போசிட் சைடு என்னது? BC. இதோட லென்த் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ P is proportional to A. மெக்கானிக்ஸில் எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோன்னா, இந்த வேர்டெக்ஸ் வந்து ஏவாக இருந்ததுன்னா அதோட ஆப்போசிட் சைடோட லென்த் வந்து ஸ்மால் ஏன்னு எடுப்போம். இந்த வேர்டெக்ஸ் பினா அதோட ஆப்போசிட் சைடோட லென்த்து ஸ்மால் பி. இது சி அப்படின்னா இதோட ஆப்போசிட் சைடோட லென்த்து சி. இதுதான் எப்போவுமே மெக்கானிக்ஸில் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் க்ரைட்டீரியா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஃபோர்ஸ் P is proportional to A, magnitude A, அதாவது magnitude of P is proportional to magnitude of A, and magnitude of Q is proportional to B, and magnitude of R is proportional to C. என்ன ப்ரூவ் பண்ணணும்? ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் த த்ரீ ஃபோர்ஸஸ் passes through the incenter. ஓகேவா? இன்சென்டர்ன்றது என்னது? இன்சென்டர்ன்றது உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து இந்த ஆங்கிளை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணணும் இல்லையா, அந்த லைன்ஸோட இன்டர்செக்ஷன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு QR ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும் பார்ப்போம், Q அண்ட் R. இப்போ BCயில் தானே ஆக்ட் பண்ணுது. அப்போ இது ரெண்டோட ரிசல்டன்ட் எங்கே இருக்கும்? சம்வேர் அட் D. ஸோ அப்போ அது எப்படி இருக்கும்? Q into BD equal to R into DC. ஓகேவா? நம்ம லைக் பேரலல் ஃபோர்ஸஸோட ரிசல்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ BD by DC equal to என்ன வருது? R by Q equal to C by B வருது இல்லையா? R, that is R வந்து என்னது? proportional to C and Q is proportional to B. ஸோ BD by DC is equal to, பட் Cன்றது எதோட லென்த்து? ABயோட லென்த்து. DCன்றது ACயோட லென்த்து. இப்போ பாருங்களேன், BD by DC equal to AB by ஏசின்னு வருது இல்லையா? இது வந்து என்னன்னா இன்டர்னல் பைசெக்டரோட ப்ராப்பர்ட்டி. இன்டர்னல் பைசெக்டர்னால் என்ன மீனிங்னா, இந்த சைடில் ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வரைகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் இன்டர்னல் பைசெக்டர். ஓகேவா? ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நத்திங் பட் இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. அதே போல் ஸோ இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து பொசிஷன் ஆஃப் Q அண்ட் R. அப்போ QRை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அதோட ரிசல்டன்ட் இங்கே இருக்கு இல்லையா. இப்போ நமக்கு சிஸ்டத்தில் ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து P, இன்னொன்று வந்து Q plus R. P is acting at A and Q plus R is acting at D. ஸோ இப்போ இதோட ரிசல்டன்ட் வந்து ஏடியில் தான் இருக்கும் இல்லையா, அந்த பொசிஷனை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ Q plus R into DI equal to P into IA. So DI by IA equal to P by Q plus R, but P is proportional to A, Q is proportional to B and R is proportional to C. So DI by IA is equal to A by B plus C. இதை ரெசிப்ரோகேட் பண்ணால் AI by ID equal to B plus C by A. ஸோ இதுதான் இன்சென்டரோட ப்ராப்பர்ட்டி இது. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்? த ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் த த்ரீ ஃபோர்ஸஸ் இஸ் பாசிங் த்ரூ ஐ. திஸ் ஐ இஸ் நத்திங் பட் இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். இன்சென்டர்ன்றதுனா லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் த இன்டர்னல் பைசெக்டர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே. Next problem. Three like parallel forces PQ are acting at the corners of a triangle ABC. Prove that their center is
is the centroid of the triangle if P equal to Q equal to R. இது அப்படியே ப்ரீவியஸ் ப்ராப்ளமோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் இதே தான் பார்த்தோம் இல்லையா, ஈச் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். அங்கே வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மேக்னிடியூட் வந்து ப்ரொபோஷனல் டு த ஆப்போசிட் சைட்ஸ். பட் இந்த ப்ராப்ளமில் ஆல் த மேக்னிடியூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P, Q, R எல்லாமே ஈக்குவல். அப்போ இந்த கேஸில் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா த ரிசல்டன்ட் பாசஸ் த்ரூ த சென்ட்ராய்ட். ஸோ அப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலவே தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டூ ஃபோர்ஸஸ் எடுத்துப்போம், Q அண்ட் R. QRோட ரிசல்டன்ட் Dயில் ஆக்ட் பண்ணுதுன்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அப்போது Q இன்ட்டு BD ஈக்குவல் டு R இன்ட்டு DC. ஸோ BD பை DC ஈக்குவல் டு R பை Q. பட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, PQR மேக்னிடியூட் எல்லாம் சேம். ஸோ RQ கட் ஆகிடுதுன்னா உங்களுக்கு BD பை DC ஈக்குவல் டு 1:1. ஸோ அப்போ என்ன மீனிங்னா Dன்ற பாயிண்ட்டு BCயை 1:1 ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. தட் மீன்ஸ் D இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் B அண்ட் C. ஓகேவா? ரைட். ஸோ இப்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸை எடுத்துடலாம், QR எடுத்துடலாம். இப்போ சிஸ்டமில் ஒன்லி டூ ஃபோர்ஸஸ் P அண்ட் Q ப்ளஸ் R மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டோட ரிசல்ட்னு கண்டுபிடிச்சோன்னா டோட்டல் ரிசல்ட்டு நமக்கு வந்துடும். லெட் இட் ஆக்ட் அட் சம் பாயிண்ட் G. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ரிசல்ட் வரும், Q ப்ளஸ் R இன்ட்டு DG ஈக்குவல் டு P இன்ட்டு GA. ஸோ AG பை இதை AG by GD equal to Q plus R by P. But Q plus R எல்லாமே P க்கு equal தானே. So 2P by P equal to 2:1. That means G divides the line in the ratio 2:1. இந்த line வந்து 2:1ன்ற ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னா that is the property of centroid. இல்லையா? centroidன்றது என்னது? It is the intersection of point of intersection of medians. mediansன்றது என்னது? மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைன்ஸ் தானே. மிட் பாயிண்ட்டை ஆப்போசிட் வெர்டெக்ஸோட ஜாயின் பண்ணுற லைன். ஸோ this resultant passes through the centroid of the triangle. Okay. Next, last ஒரு problem, அந்த equilibrium condition யூஸ் பண்ணி a light rod is acted on by three parallel forces P, Q and R acting at 3 points at distance 2, 8 and 6 feet respectively from one end. ஒரு thin rodல 3 like parallel forces ஆக்ட் பண்ணுது. என்னென்ன டிஸ்டன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து 2 feet, 2 feetல ஒரு ஃபோர்ஸும், அடுத்து 6 feetல ஒரு ஃபோர்ஸும், 8 feetல ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? இஃப் த ராட் இஸ் இன் ஈக்லிபிரியம், இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாலுமே ராட் எப்படி இருக்குது, ஈக்லிபிரியமில் இருக்குது. என்ன ப்ரூவ் பண்ணணும், P/Q/R ஈக்குவல் டு 1:2:3. ஸோ இப்போ 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி அண்ட் கீப்பிங் இட் இன் ஈக்லிபிரியம்னாலே 2 ஃபோர்ஸஸ் வந்து ஒரு டைரக்ஷன்லையும் இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் தான் இருக்கணும். இருந்தால் தான் ஈக்லிபிரியம் கண்டிஷன் அட்டைன் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. இல்லையா? அதே போல் அந்த 2 ஃபோர்ஸஸ் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஃபோர்ஸஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, 2 லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அது ரெண்டுக்கும் நடுவில் தான் அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸ் வரணும். அப்போ தான் நமக்கு ஈக்லிபிரியம் கண்டிஷன் அட்டைன் ஆக முடியும். ஸோ அப்போ நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா, இது 2 feet, இது 6 feet, இது 8 feet. இப்போ நான் ஃபோர்ஸஸ் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் P நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணிட்டேன்னா அடுத்து செகண்ட் ஃபோர்ஸு அதே லைக் பேரலல் ஃபோர்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ அது இங்கே தான் எடுக்கணும். அப்போ தான் தேர்ட் ஃபோர்ஸ் நான் இன் பிட்வீனில் நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுக்க முடியும். ஓகேவா? இது ஃபோர்ஸ் வந்து எது எப்படி இங்கே பொசிஷன்றது கொடுக்கல, நாம தான் எடுத்துக்கணும். எப்படி எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை மட்டும் ரேண்டமாக எது வேணால் எடுத்துக்கலாம். நான் P எடுத்துக்கிறேன் அப்படின்னா செகண்ட் ஃபோர்ஸ் லைக் பேரலாக எடுக்கும்போது அதோட அந்த லாஸ்ட் ஃபோர்ஸாக தான் எடுக்கணும். எடுத்தால் தான் இது ரெண்டோட ரிசல்டன்ட் மிடில் வரும். அப்போ அந்த தேர்ட் ஃபோர்ஸும் மிடில் போட்டு ரெண்டையும் டேலி பண்ண முடியும். ஸோ Rன்றது தேர்ட் ஃபோர்ஸ் விச் இஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே அப்போர்ட்டில் போட்டிருக்கேன் இல்லையா, இது. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 2, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 6, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 யூனிட்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் பார்க்கலாம். Pக்கும் Rக்கும் இருக்க டிஸ்டன்ஸ், இது P இது R இல்லையா, இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன வரும், 6 - 2 = 4 feet. அடுத்தது DEன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q அண்ட் R, இது என்ன வரும் 8 - 6 = 2 feet. அடுத்து CE என்ன வரும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் P அண்ட் Q = 6 feet. எதுக்காக இது எழுதியிருக்கோன்னா 3 parallel forces acting on a body ஈக்லிபிரியமில் வரணும்னா each force is proportional to the distance between the other two forces. So P is proportional to distance between RQ, Q is proportional to distance between PR, R is proportional to distance between PQ. So P is proportional to 2, Q is proportional to 4, R is proportional to 6. So P = 1. So throw 2 cancel பண்ணோன்னா P/Q/R = 1:2:3. Okay, that's all. Thank you.